ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு கார்ட்டூன் கட்டீஸ் சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு அழகான கதையை கேட்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். முன்னொரு காலத்தில பழமையான ஊரான மாலிகாபுரம், அதன் தொலைவில் இருந்து கருங்காடு என்று ஒரு சிற்றூர் இருந்தது. அது சிகப்பு மண், பசுமை நிறைந்த காடுகள், நதிகளுடன் அழகானது. ஆனால் இரவு வரும்போது அது முற்றிலும் மாறியது. இருள், மிருகங்களின் அலறல்கள், காற்றின் கத்தல்கள், எல்லாவற்றுக்கும் நடுவில் ஒரு பயங்கரமான இரகசியம் மறைந்திருந்தது. அங்கே வேட்டையாடும் இனத்தை சேர்ந்த வேட்டையாடும் கும்பல் இருந்தது. அதில் குமரன் அந்த கும்பலின் முக்கிய வேட்டையன். அந்த கும்பல் வேட்டையாடும் பழக்கத்தை இரவிலேயே செய்து வந்தது. ஒரு நாள் குமரன் தனது நண்பர்கள் சீனு, மாலிக் மற்றும் சூர்யாவுடன் காடு நோக்கி கிளம்பினார். இரவு நேரம் நிலவு ஒரு கருமேகத்திற்கு மறைந்தது. குமரன் அத்தனை நேரமும் அவரது தந்தையின் எச்சரிக்கையை நினைத்து கொண்டார். இந்த காட்டில் கால் வைக்கும்போது மிகுந்த கவனத்துடன் இரு. இங்கு இருளில் என்ன இருக்கின்றது என்று யாருக்கும் தெரியாது. 4 நண்பர்களும் காடின் நுழைவாயில் நின்று அங்கிருந்து பயணத்தை தொடங்கினார்கள். காற்று குளிர்ந்தது. மரங்கள் காற்றில் அசைந்தன. அவர்கள் முன் வழியில் செல்கையில் மாலிக் திடீரென ஒரு பெரும் குரலின் ஒலி கேட்டது. நாம் எங்கு வந்தோம்? மாலிக் கேட்க குமரன் பதிலளித்தார். இது சிரஞ்சீவி மரம் இருக்கும் பகுதி. எப்போதும் இங்கு வரும் மிருகங்கள் அலரும் என்றார் குமரன். இருளின் நடுவிலேன் குமரன் வழிகாட்ட அவர்கள் இருள் வேட்டைக்காக ஆயுதங்களை கொண்டு பயணித்தனர். மாலிக், சூர்யா மற்றும் சீனு ஒவ்வொருவரும் தங்கள் வில்லை எடுத்து ஆயத்தமாயிருந்தனர். அவர்கள் நடந்து சென்றபோது சூர்யா திடீரென ஒரு திசையை பார்த்து ஆச்சரியப்பட்டார். அங்க பார்த்தீர்களா என்று அவர் குமரனை நோக்கி கேட்டார். என்ன என்று குமரன் திரும்பினான். இருளில் ஒரு மந்தமான ஒளி தெரிந்தது. அந்த ஒளி அவர்கள் அருகே வர சின்னதாயிருந்தது. அது என்னவாக இருக்கலாம் என்று சீனு நெருங்கினார். அந்த ஒளி மந்தமாய் துலங்கியது. குமரன் அதை நோக்கி சென்றார். இந்த ஒளி எங்கிருந்து வருகிறது என்ற கேள்வி அவரை பிரகாசமாக்கியது. ஒளி யதார்த்தமான ஒன்று போலவும் அதே சமயம் மர்மமாகவும் இருந்தது. ஒளியை அவர்கள் நெருங்கிய போது திடீரென ஒரு பெரிய கரடியின் குரல் ஒலித்தது. எச்சரிக்கை, எல்லோரும் பின்னோக்கி செல்லுங்கள் என்று குமரன் அலறினார். கரடி அவர்கள் மீது தாக்கும் பொழுது அவர்கள் தங்கள் ஆயுதங்களை பயன்படுத்தி தற்காத்து கொண்டனர். இருண்ட காட்டின் நடுவில் அவர்கள் அந்த கரடியிடம் போராடினர். சூர்யா தனது வில்லால் கரடியை நோக்கி அம்புகளை எய்தினார். மாலிக் தனது கத்தியை கையில் வைத்துக் கொண்டார். கரடி மிகப்பெரியதாகவும் பயங்கரமாகவும் இருந்தது. குமரன் தனது கத்தியை எடுத்து கரடியை நோக்கி சென்றார். இதன் பலத்தை தவிர்க்க வேண்டும் அவர் மாறிய போது சொன்னார். சீனு தனது அம்புகளை மிக விரைவாக எய்தி கரடியின் மீது தாக்கினான். தொடர்ந்த போராட்டத்தின் பின் அவர்கள் கரடியை தோற்கடித்தனர். அது பயமுறுத்தும் ஒன்று, ஆனால் அவர்கள் ஒருவரையும் இழக்காமல் வெற்றியடைந்தனர். நீங்கள் அனைவரும் சரியாக உள்ளீர்களா என்று குமரன் சோர்வடைந்து கேட்டார். ஆம், ஆனால் இதுவும் நிச்சயம் இருளின் விளையாட்டில் ஒரு பகுதி மட்டுமே என்று சீனு பதிலளித்தார். அவர்கள் தொடர்ந்த நடைப்பயணத்தில் அவர்களுக்கு மந்தமான ஒளி வழிகாட்டியது. அந்த ஒளியை அவர்கள் பின்பற்றி செல்ல ஒரு பழைய மந்திர கோவில் அவர்கள் கண்முன் தோன்றியது. இதுதான் நம் பயணத்தின் முடிவா? மாலிக் கேட்க குமரன் சொல்லினார். இது நமக்கு தெரிந்ததை விட மேலானது போல் இருக்கிறது. அவர்கள் கோவிலின் அருகில் வந்தபோது அது மிகப்பெரிய மற்றும் மந்திரமிக்க இடமாக இருந்தது. அந்த கோவில் பார்ப்பதற்கு பழமையானதாக இருந்தது. ஆனால் அதில் ஒரு சக்தி இருப்பதை உணர முடிந்தது. கோவிலின் உள்ளே நுழைந்தவர்கள் அதன் நுழைவாயிலில் பெரிய செப்பு பிள்ளையார் சிலையை கண்டனர். அந்த சிலையின் கண்கள் போன்றவை அவர்களை பார்க்கும் மாதிரி தோன்றியது. இதன் உள்ளே நாம் செல்வதா என்று மாலிக் சந்தேகத்துடன் கேட்டார். குமரன், நாம் வந்துவிட்டோம், இனி பின்வாங்க முடியாது என்றான். கோவிலின் உள்ளே அவர்கள் ஒரு பெரிய மண்டபத்தை கண்டனர். அந்த மண்டபத்தின் மையத்தில் ஒரு பெரிய கல் மூட்டை இருந்தது. அதை சுற்றி பல சிறு திருஷ்டி கொள்ளிகள் இருந்தன. சூர்யா, இந்த திருஷ்டி கொள்ளிகளின் அர்த்தம் என்ன என்று கேட்டான். குமரன், இந்த காடுக்கு பாதுகாவலாக இருக்கும் நம் முன்னோர் சிலைகளாக இருக்கலாம் என்றான். அவர்கள் கோவிலின் மையத்தில் இருக்கும் கல் மூட்டையை தொடும்போது
அந்த மூட்டை திடீரென்று வேகமாக குலுங்கத் தொடங்கியது. எச்சரிக்கையாக இருங்கள் என்று குமரன் கத்தினான். கல் மூட்டையின் உள்ளிருந்து ஒரு பெரிய கல் சுருக்கம் வெளிப்பட்டது. அதற்குள் இருந்தது ஒரு பழமையான பானை. அந்த பானையில் ஒரு பழமையான மந்திர காகிதம் இருந்தது. மந்திர காகிதத்தை திறந்தபோது அதில் ஒரு பழைய மொழியில் எழுதப்பட்ட வார்த்தைகள் இருந்தன. சூர்யா, இது என்ன அர்த்தம் என்று கேட்டார். மாலிக், நான் இதை படிக்கின்றேன். இது ஒரு அர்த்தமுள்ள மந்திரம் போல தோன்றுகிறது என்றாள். மாலிக் அந்த மந்திரத்தை படித்த போது திடீரென்று அந்த மண்டபம் ஒளியால் நிறைந்தது. அந்த ஒளியில் ஒரு பெரிய உருவம் தோன்றியது. அந்த உருவம், நீங்கள் யார்? என்னை எழுப்ப வந்தீர்களா என்று கேட்டது. குமரன், நாங்கள் வெறும் வேட்டையாளர்கள். நாங்கள் இந்த மர்மத்தை தீர்க்க வந்தோம் என்றான். அந்த உருவம், நீங்கள் உண்மையாகவே பயமில்லாதவர்கள். நான் இந்த காட்டு இருளின் தெய்வம். நீங்கள் என்னை எழுப்பினால் நான் உங்களுக்கு ஒரு பெரும் சக்தியை அளிக்கிறேன் என்றது. இருளின் தெய்வம் அவர்களுக்கு ஒரு சவாலை அளித்தது. நீங்கள் இந்த காடு முழுவதும் இருக்கும் பாம்புகளை தோற்கடிக்க வேண்டும். அது உங்கள் வேட்டை திறமையை காட்டும் என்றது. குமரன் மற்றும் அவரது நண்பர்கள் அதற்கு சம்மதித்து அவர்கள் அனைவரும் தங்கள் திறமைகளை பயன்படுத்தி அந்த சவாலை சந்தித்தனர். அவர்கள் அந்த சவாலை வெற்றிகரமாக எதிர்த்து அனைத்து பாம்புகளையும் தோற்கடித்தனர். இருளின் தெய்வம் அவர்கள் மீது மகிழ்ச்சியடைந்து, நீங்கள் உண்மையாகவே வீரர்கள். இந்த காடு இனிமேல் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். நான் உங்களுக்கு என் சக்தியை அளிக்கிறேன் என்றது. அந்த சக்தியுடன் குமரன், சீனு, மாலிக் மற்றும் சூர்யா அவர்கள் வேட்டையாற்றும் வாழ்க்கையில் மேலும் பல சாதனைகளை பெற்றனர். அந்த காடு இனிமேல் அவர்களின் பாதுகாப்பில் இருந்தது. மேலும் அவர்கள் அங்கு வாழும் எல்லா உயிர்களையும் பாதுகாத்தனர். வகுமரனின் துணிச்சல், சீனுவின் திறமை, மாலிக்கின் சிந்தனை மற்றும் சூரியன்வின் மந்திர திறமை இந்த கதை முழுவதும் தொடர்ந்து மகிழ்ச்சியுடன் இருக்க உதவியது. அவர்கள் அனைவரும் அந்த காட்டின் சக்திகளை பயன்படுத்தி மேலும் பல சாகசங்களை சந்தித்து வெற்றியடைந்தனர். ஹாய் குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல இன்னொரு கதையில சந்திப்போம்.